காய்ஸ் என் தம்பி கட் பண்ணிட்டான். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கலாம். வாவ், நீங்கள் பாருங்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. எல்லாம் 2025ஓட டிஃப்ரெண்ட்டான கிராக்கர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4x4 வீல் ஒரு கிராக்கர். இது வந்து எப்படி வெடிக்கும்னு தெரியல, நம்ம தீபாவளி அன்னைக்கு வெடித்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கன் கொடுத்துருக்காங்க. 3 கன்ஸ் வெர்சஸ் கொஞ்சம் புல்லட்ஸ் தந்திருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்து ஓரமாக, ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்விரில் ரஸ் அப்படின்ற ஒரு கிராக்கர் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து சங்கசக்கர மாதிரி தான், ஏன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் டிஃப்ரெண்ட்டாக சுற்றும். எல்லாமே உங்களுக்கு பஸ்டிங் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பஸ்டிங் வீடியோ அனுப்பி விட்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரீ கம்பி மத்தாப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீ அப்படின்னு ஒன்று தந்திருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராக்கர்னு நினைக்கிறேன். வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மணி பேங்க். இது வந்து நம்ம வெடிச்சா உள்ளேருந்து மணி வரும் போல், அதுதான் இங்கே இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் புவர் பேக்கிங்காக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கிழிஞ்சிருக்க மாதிரி தந்திருக்காங்க. நீங்கள் பாக்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாக்ரா. இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் போல். அதை எல்லா சாக்கராவும் ஒரே மாதிரி தான் சுற்றும். இதில் என்ன ஸ்பெஷல்னு தெரியல, வாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கிப்சி அப்படின்னு ஒன்று தந்திருக்காங்க. இதுவும் புஸ்வானோ மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் ஃபுல்லாக. இப்போ வந்து ஜாட்டி தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம மோஸ்ட்டாக வெறும் நைட் வெடிக்கிற வெடி மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நைட் வெடிக்கிற வெடி தான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை. இது வந்து எப்படி வெடிக்கும்னு தெரியல, பட்டர்ஃப்ளை மாதிரி வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இதை வந்து எடுத்து உரமா வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டைன் ட்ரை கலர். இது வந்து எனக்கு ரொம்ப வெடிக்கிறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. எப்படி வெடிக்கும்ன்ட்டுன்னு தெரியல, அதனால் நான் வந்து இதை வெடித்து பார்க்கணுன்னு இருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து எடுக்கலாம் ஹாட் ஷோன். அது வந்து நம்ம இது எப்படி வெடிக்கும்னு தெரியல. இதுவும் புஸ்வானோ மாதிரி தான், ஃபுல்லாக புஸ்வானோ அந்த மாதிரி நைட்டு வெடிக்கிற வெடி தான் கைஸ் இருக்குது. இங்கே வந்து இதுவும் ஜாட்டி தான். இது வந்து டிஃப்ரெண்ட்டான நேம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மோக். எல்லாம் தீபாவளியில் காமனாக இருக்கிறதே இந்த கலர் ஸ்மோக் தான். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது 2024 வந்த இந்த டின் வெடி. இது வந்து எந்த மாதிரி வெடி, நான் வந்து இது போன தீபாவளிக்காக வெடிச்சிருப்பேன். ஆனால் நம்ம போன தீபாவளி அப்போது யூடியூப் சேனலே வச்சிடல. இதுவும் ஜாட்டி தான். நம்ம நிறைய கொஞ்சம் இதுவெல்லாம் போடலை, கம்பி மத்தாப்லாம், அதனால் ஜாட்டி தான் நிறைய இருக்குது இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 90 சென்டிமீட்டரில் ஒரு சுர்சுர் கம்பி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இங்கே பிஜிலி பாக்கெட் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ஒன்று பார்த்தேன். இப்போது பீகாக், ஸ்மால் பீகாக் ஒன்று. இது பீகாக் மாதிரி ஃபெதர்ஸ் விரிச்சிட்டு அப்படி பார்க்கும். இதுவும் நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பென்டென். இது வந்து வேறு ஏதோ க்ரீச்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து எத்தனை பீசஸ் இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி வெடி. அப்புறம் அதே பென்டன் தான், ஆமாம் அதே பென்டன் தான் இதுவும். அப்புறம் வந்து ஒரு 1 பீஸ் அவுட்டர் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை ஒன்று, பட்டர்ஃப்ளை எல்லா தீபாவளிக்கும் இருக்கும். அப்புறம் இங்கே எலிஃபண்ட் ஃபவுண்டைன். இதுவும் ஃபவுண்டைன் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபவுண்டைன் வச்சுருப்போம், அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் அவுட்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து 90s கிட்ஸ் அப்படின்னு ஒரு சரம் தான், ஆனால் இதுவும் 90s கிட்ஸ் தான், அதாவது 90s கிட்ஸ் வெடிக்கிற வெடி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து காக்டைல் ஸ்பின்னர்ஸ். இதுவும் மாதிரி தான் இருக்கும், சங்கசக்கர மாதிரி தான். அப்புறம் சின்ன பீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஈமோ எக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இங்கே பற்ற வச்சுனா இங்கே பின்னாடி பலூன் ஊதும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே சின்ன வெடி, மேஜிக் பாப்ஸ், இந்த ஃபவுண்டைன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை பற்றி சொல்லியே ஆகணும், த வார். க்ரீன் கலரில் வெடிக்கிற வெடி போல் என்ன மாதிரி வெடிக்கும்னு தெரியல, நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஓரமாக போயிட்டோம். நெக்ஸ்ட்டு தாங்க இங்கே தாங்க இருக்குது ஸ்பெஷலானதே. ஒரு கேமரா ஃப்ளாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ராயல் ஃப்ளாஷ் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான், எல்லா தீபாவளி பேக்ஸ்லேயும். அப்புறம் இந்த கன் எனக்கு ரொம்ப ஈகராக நான் இந்த வெடிக்கணுன்றது தான், கன் தான் நான் வெடிக்கணும்னு ரொம்ப இதுவாக இருந்தேன். ஸோ அதுவும் நம்ம ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை கலர் 7 ஷாட்ஸ். ஓகே, இது 7 ஷாட்ஸ் போல், ஆனால் 7 வெடி தான் இருக்கும் இல்லை, அதை தான் 7 ஷாட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 50 டீலக்ஸ் ஒரு சரம், ஒரே ஒரு சரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைரன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஊரையே பயமுறுத்துற வச்சிரும். அந்த சைரன் மட்டும் கத்துச்சுன்னா ஊரே அலறிடும் கைஸ், அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அப்புறம் இதுவும் ஒரு புஸ்வானம் தான். அப்புறம் இங்கே ராக்கெட் பாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப புவர் பேக்கிங் கைஸ், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப புவர் பேக்கிங். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது ஃப்ளவர் பாட். அதே மாதிரி தான் சின்ன வெடி, சின்ன அவுட்டர், ஒரு பெரிய அவுட்டர் ரெட் டைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய அவுட்டராக இருக்குது இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து ஒரு கிராக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சரம் 30 ஷாட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு அவுட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி வெடிக்கும்னு தெரியல, ஐ திங்க் ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் வெடிக்கும்ன்ட்டு. இது வந்து சங்கு சக்கரம் தான், டிஸ்க் வீல்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை எல்லாமே 10,000க்கு ஒர்த்தான் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மீனாட்சி ஃபயர் ஒர்க்ஸில் ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ், அது வந்து புவர் பேக்கிங் தான். ஸோ மற்றபடி எல்லா கிராக்கர்ஸும் வெடிக்குதா இல்லையான்ட்டு நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் பாய் சொல்ல மாட்டேன், இன்னும் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூபி டூ. இது வந்து கார்ட்டூனில் இருந்தது, ஆனால் இப்போ அதை வெடியாகவே போட்டாங்க. இது எப்படி வெடிக்கும்னு தெரியல, மேலே பற்ற வைக்கணும் போல். இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மற்றதுக்கு எல்லாமே வெடி தான். இவ்வளோ வெடியை நான் வெடி பண்ணாலே தெரில. அப்புறம் இங்கெல்லாம் கூட இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட இருந்து காமிச்சு எடுத்து வச்சேன். ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் நம்மளோட தீபாவளி கிராக்கர்ஸ். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. நம்ம தீபாவளியை சேஃபாக வெடிச்சிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவோம். ஓகே, பாய் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு AKSS லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது இதெல்லாம் நான் இப்போ எடுத்து வைக்கணும், அதுதான் என்னோடய வேலையே. பாய் காய்ஸ், நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.